அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழுகிற முஸ்லீம்களாகிய நாம் நமக்கிடையே செய்து கொள்ளுகின்ற ஒப்பந்தங்களை மிக கண்டிப்புடன் நிறைவேற்றியாக வேண்டும். மார்க்க விதிகளுக்கு முரணான ஷரத்துகளை ஒப்பந்தத்திலே ஒப்புக்கொண்டிருந்தாலும் அதை நிறைவேற்ற தேவையில்லை என்பதையெல்லாம் கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதை பற்றி அறிந்து கொண்டிருக்கிற நாம், ஒப்பந்தங்கள் என்று சொன்னால் பத்திர பதிவு அலுவலகத்திலே போய் முத்திரை தாளிலே எதை எழுதி கொள்கிறோமோ அதுதான் ஒப்பந்தம் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற பெரும்பாலான காரியங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கூட நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நிறைய பேர் புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஒப்பந்தங்களிலேயே மிக முக்கியத்துவத்தோடு நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஒப்பந்தம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஹக்க ஷுரூத்தி அன் தூஃபு பிஹா மஸ்தஹலல்தும் பிஹில் ஃபுரூஜ். நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்களிலேயே அதனுடைய விதிமுறைகளை நிறைவேற்றுவதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எது என்று சொன்னால், எந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நீங்கள் உடலுறவை ஹலாலாக்கி கொள்கிறீர்களோ, தாம்பத்தியத்தை ஹலாலாக்கி கொள்கிறீர்களோ, அந்த ஒப்பந்தம் தான் ஒப்பந்தங்களிலேயே முக்கியத்துவத்தோடு நிறைவேற்ற வேண்டியது என்று சொன்னார்கள். திருமணத்தை சொல்றாங்க. இந்த திருமணம்ங்கிற ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் இந்த உடல் உறவை நம்ம ஹலாலாக்குறோம். உடலுறவு என்பது ஒரு தவறான காரியமாக சித்தரிக்கப்பட்டாலும் கல்யாணம் என்கிற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அது ஒரு அனுமதிக்கப்பட்டதாக நம்ம ஆக்கி கொள்றோமே, இதைத்தான் ஆண்களும் பெண்களும் நிறைவேற்றி ஆகணும். இதுல உள்ள கண்டிஷன்களை, இதுல உள்ள விதிமுறைகளை எதை ஒப்புக்கொண்டு நம்ம திருமணத்துல நம்ம சம்மதிக்கிறோமோ அந்த விஷயங்களை மிகுந்த முக்கியத்துவம் நிறைவேற்றணும். மற்ற மற்ற ஒப்பந்தங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட முதல் இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா இந்த திருமணத்தில் நம்ம செய்யறோமே, திருமணம் பண்றேன்னு மட்டும்தான் சொல்றோமே தவிர அதுல உள்ள கண்டிஷன்லாம் என்ன நமக்கே தெரியறது இல்லை. ஏதோ மாலை போட்டு உட்கார்ந்தோம், மணமகனா உட்கார்ந்தோம், பத்திரிகை அடிச்சோம், ஊரெல்லாம் கூப்பிட்டோம், அசர்த்து சொல்லி தந்ததை நம்மளும் சொன்னோம், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா திருமணம் என்று நம்ம செய்யும் பொழுது அதுக்கு உள்ள பல விஷயங்களை நம்ம ஒப்புக்கொள்றோம். திருமணத்தின் காரணமாக ஆண்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதோ அதையெல்லாம் செய்வேன் என்றுதான் நீங்கள் ஒப்புக்கொள்றீங்க. திருமணத்தின் மூலமாக ஒரு பெண் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதோ அதையெல்லாம் நான் செய்வேன் என்று ஒப்புக்கொண்டுதான் ஒரு பெண்ணும் அதுக்கு சம்மதிக்கிறார். அப்ப மார்க்கத்தில் என்னென்னலாம் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அதுக்குள்ள அடக்கும். கல்யாணம் பண்றேன்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன அடக்கம்? அல்லாஹ் என்னவெல்லாம் இந்த கல்யாணத்தின் மூலமாக எனக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் நான் கரெக்டா செய்வேன். அதே மாதிரி ஒரு பெண் என்ன செய்யறா, இந்த திருமணத்தின் மூலமாக இறைவன் எனக்கு என்னவெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ, இந்த மார்க்கம் என்னவெல்லாம் எனக்கு கடமையாக்கி இருக்கிறதோ அதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வளவையும் உணர்ந்துதான் ஒப்புக்கொள்ளணும். திருமணத்தின் போது ஒப்புக்கொள்ளும் போதே இவ்வளவு அர்த்தமும் அடங்கி இருக்கிறது. அப்ப திருமணத்தில் உள்ள கண்டிஷன்லாம் என்ன? திருமணம்ங்கிற இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டவர்கள் எதையெல்லாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பல விஷயங்களை இஸ்லாம் நமக்கு பட்டியல் போட்டு சொல்கிறது. அதுல முதலாவதாக ஒரு விஷயம் என்ன? அந்த கணவன் மனைவியர் சந்தோஷமாக இருப்பது. முதலாவதாக உள்ள விஷயம் என்ன? கல்யாணம் பண்றதா இருந்தா அவங்க மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான் திருமணம் செய்கிறார்கள். அவங்க சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வதற்காக ஒருவர் மற்றவருக்கு அர்ப்பணிப்பாக நடந்து கொள்ளணும், ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது திருமணத்தினுடைய முதலாவது கண்டிஷன். இந்த திருமணத்தை பற்றி அல்லாஹ் கூட பேசும்பொழுது எப்படி சொல்கிறான்னா, மனைவிமார்களாகிய பெண்களாகிய உங்களுடைய மனைவிமார்கள் உங்களிடத்துல கடுமையான ஒரு உறுதிமொழியாக எடுக்கிறாங்க. ஏதோ பேருக்கு போய் நீங்க உட்கார்ந்துட்டு எந்திரிக்கலாம் நினைக்கிறீங்க, கடுமையான உறுதிமொழியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த திருமணத்தை செய்த உடனே நம்ம என்ன செய்யணும்? நான் என் கணவனோடு சந்தோஷமாக இருப்பேன், அதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று ஒரு மனைவி தீர்மானித்துக் கொள்ள வேண்டும்.
நான் என் மனைவியை எல்லா வகையிலும் சந்தோஷமாக அவள் மனம் நிறைகிற வகையில் நடந்து கொள்வேன் என்று ஒரு கணவனும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்ப தீர்மானித்துக் கொண்டு ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யக்கூடிய நேரத்திலையும் இது கவனத்தில் வைக்கணும். எது நம்ம சந்தோஷமாக இருக்கிற அந்த ஷரத்தை நிறைவேற்றுறோமா, மனைவியை மகிழ்ச்சியாக வைக்கிற கணவனை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிற அந்த ஒரு ஒப்பந்தத்தில் அந்த ஷரத்தை நம்ம நிறைவேற்றுகிறோமா என்று பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளை காரணம் காட்டி இந்த கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை மறுத்தால் அது குற்றம் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. கல்யாணம் பண்ணதுல இருந்து பகல் பூரா நோன்பு வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணதுல இருந்து பகல் பூரா நோன்பு, இரவு பூரா இறைவனை நின்று வணங்குறாங்க. அப்ப பகல் பூரா ஒரு நோன்பு வைத்தால் குடும்ப வாழ்க்கை ஈடுபட இயலுமா? எப்ப பார்த்தாலும் நோன்பு வைத்தா குடும்ப வாழ்க்கை ஈடுபடுவதற்கு உடல்ல என்ன செய்யணும்? சக்தி வேணும், உடல்ல ஆற்றல் வேணும். ஒரு அளவுக்கு அப்படி நோன்பு வைத்துக் கொள்ளலாம். வாரத்தில் ஒரு நாள் வைத்துக் கொள்ளலாம், அல்லது மாசத்துல 3 நாள் வைத்துக் கொள்ளலாம், அல்லது சுன்னத்தான நோன்புகளாக மார்க்கம் சொல்லி இருக்குத அதை நம்ம செய்து கொள்ளலாம். எப்ப பார்த்தாலும் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தால் அது மனிதனை பலவீனப்படுத்திவிடும். அதுல ராத்திரி பூரா நின்று வணங்கினா அதுல உடம்பு டயர்டாயிரும். அப்ப இரவு பூரா எப்ப பார்த்தாலும் வணக்கம், பகல் பூரா நோன்பு என்கிற ஒரு வேலையை அவர் செய்கிறார். இது ஒரு மற்ற மதங்கள்ல எடுத்துக்கொண்டால் இது உயர்ந்த ஒரு நிலைமை. அவங்க பாத்தியா, கடவுளுக்காக வேண்டி பகலெல்லாம் அவர் நோன்பு, இரவெல்லாம் வணக்கம், ஆக எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீகவாதி என்று மற்றவங்க சிலாகித்து சொல்லுவாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவனத்திற்கு வந்தவுடனே இது பாராட்டத்தக்க செயல் என்று அவங்க சொன்னாங்களா? சொல்லல. அவரை தேடி போறாங்க. கூப்பிட்டா கூட வந்திருப்பாரு. அந்த கேள்விப்பட்ட உடனே அவரை தேடி நேரடியாக என்ன செய்யறாங்க? அப்துல்லாஹ் இப்னு அம்ருடைய வீட்டிற்கு சென்று, இந்தாப்பா உன்னைய பற்றி இப்படி ஒரு புகார் வருது, இதை நீ கல்யாணம் செய்த பிறகு நீ உன் மனைவியோடு சந்தோஷமா இருப்பதில்லையா, எப்ப பார்த்தாலும் நீ இபாதத்து பண்ணிக்கிட்டே இருக்கிற, எப்ப பார்த்தாலும் வணங்கிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு புகார் வருது, நிஜமா? ஆமா, அப்படிதான் நடக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ செய்யறது தப்பு. என்ன தப்பு? இன்னலி ஜஸதிக்கு அலைக்க ஹக்கா. ஃபர்ஸ்ட் உன் உடம்புக்கு செய்யற கடமைன்னு சில கடமை இருக்கு. உடம்புக்கு செய்யற கடமை என்ன? ஒழுங்காத திரகாத்திரமா ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும். பலவீனமா சோர்வா நம்ம எந்த காரியம் செய்யறதுக்கு முடியாத நிலையில் நம்ம உடம்பை நம்ம ஆக்கி கொள்ள கூடாது. அப்ப இன்னலி ஜஸதிக்கு அலைக்க ஹக்கா, உன் உடம்புக்கு நீ செய்ய வேண்டிய கடமைன்னு சில கடமை இருக்கு, அதை நீ ஒழுங்கா செய்யணும். ஒளி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்யற கடமைன்னு இருக்கு. தூங்காம இருக்கிறார்ல, இரவு பூரா நின்று வணங்கினா எக்ஸ்ட்ரா. பொதுவாக உடம்பெல்லாம் பலவீனமானாலும் கண்கள் கூடுதலா பலவீனமாகும். ஏன்னா முடிச்சுக்கிட்டு இருக்கிறவரை அதான் செய்யுது. அப்போ உன்னுடைய கண்களுக்கு செய்யற கடமை இருக்கு. தூங்காம இருந்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு செய்யற கடமை நீ ஒழுங்கா செஞ்சியா? கண்ணுக்கு எடுத்துக்கிற முடியுமா? ஒரு மனுஷன் அதிகமான நேரம் தூங்காமல் முடித்துக் கொண்டே இருப்பானே, ஆனால் கண்ணு பாதிக்குமா இல்லையா? மூணாவது சொன்னாங்க, ஒளி ஜௌஜிக்கு அலைக்கா, உன் மனைவிக்கு நீ செய்யற கடமைன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. நீ எப்ப பார்த்தாலும் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தால் அதை உனக்கு செய்ய முடியுமா? எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருந்தா உனக்கு செய்ய முடியுமா? ராத்திரி பூரா முடிச்சுக்கிட்டே வேற வேலையை ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உனக்கு இது சாத்தியப்படுமா என்று அவருக்கு அறிவுரை சொல்லி இனிமே இப்படி நடக்கக்கூடாது என்று போதிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு இபாதத்தை காரணம் காட்டி கூட, அல்லாஹ்வை காரணம் காட்டி கூட, மார்க்கத்தினுடைய ஒரு அனுஷ்டானத்தை காரணம் காட்டி கூட அவங்க சந்தோஷமாக இருப்பதை தடுத்துக் கொள்ளக்கூடாது, சந்தோஷத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கெல்லாம் ஏன் இதை சொல்றாங்க? அக்ரிமெண்ட் அதுக்கு தானப்பா நீங்க போடுறீங்க. கல்யாணங்கிற அக்ரிமெண்ட் எதுக்கு போடுறீங்களோ அதை விட்டு வேற காரியம் பண்ண இது கல்யாணம் பண்ற என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய மனைவிக்கு செய்யற கடமை இருக்குங்கிற அந்த இடத்துல யாவுப்படுத்தி அவரை குறைக்கிறாங்க. ஊழல் பண்ணக்கூடாது, இந்த கடமையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே அதையும் செய்யணும் என்று அறிவுரை சொல்றாங்க. இது மாதிரி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு தெரிந்த ஒரு சம்பவம், சல்மான் பார்சி அவர்களும் அபூதர்தா அவர்களும் தொடர்புடைய ஒரு சம்பவம். அவங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அபூதர்தாங்கிறவர் மதீனாவை சேர்ந்தவர், சல்மான் பார்சிங்கிறவர் ஈரானை சேர்ந்தவர். அவர் அங்கிருந்து அகதியா வந்துட்டார். அகதியா வந்தா என்ன செய்வாங்க? ஒரு அகதியை ஒரு உள்ளூர் ஆளோட சேர்த்து விட்டுருவாங்க. அப்ப அகதியாக வந்த சல்மான் அவர்களை உள்ளூர் வாசியான அபூதர்தாவோட சேர்த்து இவரை நீ உன் சகோதரரா ஏத்துக்க. ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் அகதி பிரச்சனையை சமாளிச்சாங்க. அவர் சகோதரரா ஏத்துக்கிட்டார்.
சகோதரா ஏத்துக்கிட்டா என்ன, அங்கதான் அவர் தங்கியிருப்பாரு, அங்கதான் சாப்பிடுவாரு, அவருடைய பொருள்கள்லாம் பாதி பாதியா பங்கு வச்சு இவர் கொடுத்துருவாரு. இந்த மாதிரியான ஒரு உறவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அப்ப ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு. யார் வர்றா? சல்மான் வர்றாரு. வந்தா அபூ தர்தா வீட்டுல இல்ல, மனைவி தான் இருக்கிறாங்க. அந்த மனைவியை பார்த்தா இந்த வாழ்க்கையை வெறுத்து போய் விரக்தியில இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கோலத்திலையும் அழுக்கடைந்த சமையலுக்கு பயன்படுத்தும் போது உள்ள ஆடை இருக்குமே, அந்த மாதிரி ஆடைகளை அணிந்த நிலையில பாக்குறாங்க. ஏமா கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டியதானே, ஏன் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இந்த மாதிரி இருக்கிற, அந்த மாதிரி அவங்க கேட்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதை ஏங்க கேட்குறீங்க, உங்களுக்கு ஒருத்தரை சகோதரரை சேர்த்து விட்டாங்களே என் கணவர், அவருக்கு இந்த உலகத்துல ஒரு தேவையும் இல்லை, அப்ப நான் எதுக்காக வேண்டி நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா, அப்படி எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி நான் வாட்ச் பண்றேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, கண்காணிக்கிறார். அப்ப வர்ற சாயந்தரம் அண்ணன் என்ன செய்யறாரு, அவர் அபூ தர்தா வர்றாரு. வந்தவன என்ன செய்யறாரு, சாப்பிட சொல்றாங்க. நான் நோம்புங்கிறாரு. நீ சாப்பிடு, நான் நோம்பு வச்சிருக்கிறேன், சாயந்தரம் சாப்பிடு. அவர் என்ன செய்யறாரு, நீ சாப்பிட்டதை நான் சாப்பிடுவேன், வலுக்கட்டாயம் பண்ணி வச்ச நோம்பு முறிக்க சொல்லி அவரை சாப்பிட வச்சு விட்டார். இவரும் சாப்பிட்டார். ராத்திரி ஆனவனை பார்த்தா என்ன செய்யறாருன்னு கேட்டா, படுத்துட்டாங்களா, இவர் போய் மனைவியோட சேர்ந்து இருக்காம இவர் தொழுவ ஆரம்பிச்சிட்டார். தொழுவதுக்காக ரெடியா வர்றார். அவரை புடிச்சு இழுத்து படு, பேசாம நான் தொழுவனு, பேசாம படுங்கிறார். இவர் தொந்தரவு தாங்க முடியாம படுத்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சல்மான் தூங்கி இருப்பாரு அப்படி நினைச்சு மறுபடியும் எந்திரிக்கிறாரு. இவர் பர்பஸாக முடிச்சிட்டு இருக்கிறாரு, வேணும்னு தூங்கலை இவர். அவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் இழுத்து பேசாம படுக்கிறே இல்லையா, தொழுவனப்பா பேசாம படு, நீ படுக்க வச்சு விட்டார். இப்படியே பல தடவை நடக்கிறது. கடைசியா சுபுவுக்கு கொஞ்ச நேரம் கடைசி இரவு வரும் பொழுது இவரை எழுப்பி இப்போ 2 பேரும் தொழுவோம். சுபுவுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது 2 பேரும் சேர்ந்து தஹஜ்ஜத் தொழுவோம் எழுப்பி 2 பேரும் தொழுவுறாங்க. இவருக்கு சரியான கோபம். தொழுது முடிச்சவன என்ன செய்யறாரு, ஒரு அறிவுரை சொல்றாரு. நீ செய்யற முறை தப்பு, கண்ணுக்கு செய்யற கடமை, உடம்புக்கு செய்யற கடமை, இந்த அறிவுரை எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் இருக்குதுப்பா, நீ இந்த மாதிரி நடக்கக்கூடாது, உன் பொண்டாட்டி சந்தோஷமா வச்சிருக்கணுமா இல்லையா, இவ்வளவு அறிவுரையும் அவர் சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கு சரியான கோபத்துல சுபுகுல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் பண்ணி, ஒழுங்கான ஒரு ஆளை எனக்கு சகோதரனை சேர்க்க கூடாதா, இந்த மாதிரி இபாதத்தில் நாசமாக்குற ஆளை சேர்த்து விட்டீங்களேன்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போறார். போய் நடந்ததெல்லாம் விளக்கமா சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதக சல்மான், சல்மான் கரெக்டா தான் சொன்னாரு, நீ தான் தப்பு, என்கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்றீங்களப்பா, அதான் தப்பு. சல்மான் உனக்கு, சல்மான் பார்சி உனக்கு சொன்னார் அறிவுரை, அதுதான் கரெக்ட் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல எதுவுமே என்ன வழங்குறோம், எந்த ஒரு காரணத்தை காட்டியும் அந்த சந்தோஷமாக இருவரும் இணைந்திருக்கணுமே, அதை தவிர்த்து கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண்கள் ஆர்வமா நோன்பு வைக்கிறாங்க, கடமையான நோன்பு வச்சுதான் ஆகணும். ரமலான் நோன்பு கண்டிப்பா என்ன செஞ்சாகணும், வச்சு ஆகணும். கடமை இல்லாத நோன்பு வைக்கிறதா இருந்தா, கணவன் ஊர்ல இருந்தால் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் நோன்பு வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு பெண்ணும் நோன்பு வைப்பதாக இருந்தால் அவருடைய இல்லாபி இதுனிகி, புருஷன்ட்ட பர்மிஷன் இல்லாம நோன்பு வைக்க கூடாது. ஏன்னா பகல் நேரங்கள்ல அவனுடைய உடல் ரீதியான ஒரு தேவை ஏற்படலாம். நீ நோன்புங்கிற ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு அவனுக்கு சந்தோஷம் நீ மறுத்தரலாம். அந்த மாதிரி நீ மறுத்து விடக் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே எச்சரிக்கை பண்றாங்க. நோன்பு நல்லதுதான், நோன்புங்கிற பெரிய இபாதத்து, அதிக நன்மை தரக்கூடிய காரியம் தான். அவன் கணவன் ஒரு நாட்டத்தோட இருக்கிற நேரத்துல நான் நோம்பாளியா இருக்கிறேன் நீங்க காரணம் காட்டி அவங்களோடு சந்தோஷமா இருப்பதை நீங்க தவிர்த்து கொண்டீர்களே ஆனால், பெண்கள் தவிர்த்துக் கொள்வார்களே ஆனால் அதுவும் குற்றம். அன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சந்தோஷமாக இருப்பதற்கு கணவன் அழைக்கிற நேரத்துல ஒரு பெண்ணு மறுத்து விட்டார் என்று சொன்னால் வானவர்கள் அவளை சபிக்கிறார்கள், விடிகிற வரைக்கும் சபிக்கிறார்கள் சொல்றாங்க. 2 பேருக்கு அந்த கடமையை பாக்குறாங்க பாருங்களேன். ஆண்களுக்கும் சொல்றாங்க, நீ சந்தோஷமாய் இருக்கிறத எந்த காரணம் காட்டி தவிர்க்க கூடாது, இபாதத்தை காரணம் காட்டி கூட தவிர்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. பெண்ணுக்கு என்ன சொல்றாங்க, நீ நோன்பு வச்சிருக்க, அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது, நீ சுன்னத்தான நபிலான நோன்பு வைப்பதாக இருந்தால் இவன் வேற மாதிரி கெட்டு போவான், இல்லாட்டி தவறான வழிக்கு போயிடுவான். அதுக்கெல்லாம் ஒப்புக்கொண்டு தான் நீங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் அனுமதி இல்லாமல் நபிலான சுன்னத்தான நோன்புகள் வைக்க கூடாது என்று அந்த பக்கமும் எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம காட்டுகிறது, ஃபர்ஸ்ட் நிறைவேற்ற வேண்டிய ஒரு அக்ரிமெண்ட் இதுதான். அன்றைய அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம், கல்யாணம் பண்ணிடுவாங்களா, கல்யாணம் பண்ணி கோபத்தில் என்ன பண்ணிடுவான்னு கேட்டா, நீ இன்று முதல் எனக்கு தாயை போலன்றுவாங்க. தாயை போல வேற தாயோட குடும்பம் நடத்த முடியுமா?
ஒரு மகன் வந்து தாயோட சேர முடியுமா? பொண்டாட்டியை பார்த்து என்ன செய்வாங்க? இன்று முதல் நீ எனக்கு தாயி, அம்மா வாக்கிப்பட்ட உன்னைய அப்படின்றான். அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்வான்னு கேட்டா, நம்ம அம்மான்னு சொல்லிட்டோமே, அம்மான்னு சொன்னா எப்படி அப்புறமேல சேர்றது, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி இதை சொல்லிவிடுவாங்க. அப்ப அப்படியே அதே காரணம் காட்டி வீட்டுல பொண்டாட்டின்னு பேருக்கு அவங்க இருப்பாங்க, டைவர்ஷன் ஆகாது, மனைவின்னு உள்ள இருப்பாங்க, அவங்க சேர்றது மட்டும் நடக்காது. ஏன்? அம்மான்னு சொல்லிட்டோமே. அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியத்தை அந்த அரபுகள் செஞ்சிருந்தாங்களே, இது அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? வல்லதீன யுலாஹிரூன மின் நிசாயிஹிம், மனைவிமார்களை தாயோடு ஒப்பிட்டு விடுகிறார்களே, ஒப்பிட்டு விட்டு சேர மாட்டேங்கிறாங்களே, அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அப்படி செய்யக்கூடாது. அவங்கள தாய் என்று நினைக்கிறார்கள். இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், அவங்கள யார் பெற்றெடுத்தார்களோ அவங்க தான் தாயி. பொண்டாடி பிடிச்சி தாயில தாயாயிருவாளா? அவ வயிற்றுல நீ இருந்த உன்னைய பொண்டாடி பெத்தெடுத்தா? அப்ப தாயா இருந்தா என்ன இருக்கணும்? பெத்தெடுத்து இருக்கணும். நீங்கள் அசிங்கமான அருவருக்கத்தக்க சொல்லை சொல்கிறீர்கள். மனைவி தான், அவள் அம்மாவாக ஆக முடியாது என்று சொல்லி இதை தடுத்துட்டு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மாதிரி நீங்க சொல்லி புட்டீங்கன்னு சொன்னா அதை உடைச்சிடணும், நீங்க சேர்ந்தே ஆகணும். மனைவியோடு என்ன செய்யணும்? தாய் என்று சொல்ல உன்னை தாயாகவே நான் பாவித்து விட்டேன், தாயாகவே உன்னை ஆக்கிவிட்டேன் என்கிற மாதிரி பாரதூரமான ஒரு தத்துவத்தை நீ சொல்லி இருந்தாலும் நீ என்ன செஞ்சாவனே, அந்த முடிவை மாற்றிக்கொண்டு அவங்களோட சேரணும். சேருவதற்கு முன்னாடி இப்படி சொன்னதுக்கு பரிகாரம் செய்யணும்ல, ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது 60 நோன்பு வைக்கணும், அல்லது 60 ஏழைக்கு உணவளிக்கணும். தீண்டுவதற்கு முன்னாடி மின் கபலி ஐங்க தமாசா, 2 பேரும் சேருவதற்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு போய் சேர மரியாதையா? அம்மாங்கிற முன்னாடி போட்டு போய் சேர சந்தோஷமா அப்படின்னு இதை ஒரு முக்கியத்துவமான ஒரு பிரச்சனையாக அல்லாஹ் வலியுறுத்துவதற்கு என்ன காரணம்? அந்த ஒப்பந்தத்தை 2 பேர் நிறைவேற்றணும். இன்னும் சில பேர் இருந்தாங்க ஈலாண்டு சொல்லி. ஈலாண்டா என்ன? அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு கோபத்துல ஒல்லாஹி ஒன்றை நான் இனிமே சேர மாட்டேன் அப்படின்றது. ஆத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், சண்டை வரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும், ஏதோ கோபத்தில் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அரபுகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒல்லாஹி இன்னோட நான் உன்னை சேர மாட்டேன்றது. ஆஹா, ஒல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிவிட்டோமே, இனிமே அவ்வளவுதான், காலமெல்லாம் சேர்றது கிடையாது. அவ பொண்டாட்டின்னு பேருக்கு பொண்டாட்டியா இருப்பா. நம்ம அல்லாவை முன்னிறுத்தி ஈலாங்கிற ஒரு பேர்ல மனைவியோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டோமேண்டு அப்படியே பெண்களை சந்தோஷம் இல்லாம அந்த சுகத்தை மனைவிமார்களை அனுபவிக்காம மனைவிமார்களுக்கு சுகம் கொடுக்காமல் ஒதுங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அந்த அரபு சமுதாயத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 1 மாசத்துக்கு உன்னோட சேர மாட்டேன்னு மனைவிமார்கிட்ட நினைச்சாங்க. இது மாதிரி சத்தியம் பண்ணி விட்டு 1 மாசத்துக்கு பிறகு இறங்குறாங்க 29 நாள்ல. அப்ப சுட்டி காட்டுறாங்க, 1 மாசம்னு சொன்னீங்களா, 29 தானே ஆகுது, 29லயும் நாள் இருக்கு, போங்க மாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது முறிக்கிறாங்க. அப்ப இந்த ஈலாங்கிற பேர்ல என்ன செய்வாங்க, அல்லாஹ் மேல சத்தியமாக நாங்க உன்னோட சேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டான். இதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான். வல்லதீன யூலூன மின் நிசாயிஹிம், யார் மனைவிமார்களோடு சேருவது இல்லை என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்களோ அவங்களுக்கு தரப்புசு அர்பாத்தி அஷ்ஹுரின், 4 மாதம் கெடு தர்றான். 4 மாசத்துக்கு சேர்ந்தாகணும். நீ என்ன சத்தியம் பண்ணி இருந்தாலும் சத்தியத்தை முறிக்கிறக்குரிய பரிகாரத்தை கொடு. 4 மாசம் தான் உனக்கு கெடு, 4 மாசத்துக்குள்ள போய் சேர்ந்துக்கிறணும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான். அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி நான் மனைவியோடு சேர மாட்டேன்னு சொன்னாலும், 10 வருஷத்துக்கு சேர மாட்டேன்னு சொன்னாலும் சரி, காலக்கெடு இல்லாம சேர மாட்டேன்னு சொன்னாலும் சரி, 4 மாசம் உனக்கு டைம் தரப்படுது. 4 மாசத்துக்குள்ள மனசை மாத்தி என்ன செய்யணும், சேர்ந்துடணும். இல்லைன்னா சந்தோஷமான முறையில பிரிஞ்சுக்க. மார்க்கம் சொல்ற பிரகாரம் விவாகரத்தை பண்ணிட்டு 2 பேரும் போயிட்டு இருங்க. அவள் வேற இடத்துல இந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்ளட்டும், நீ வேற இடத்துல அடைந்து கொள். ஆனா ஒண்ணும் இல்லாம பிரிச்சு வச்சிருக்க கூடாது. சந்தோஷம் இல்லாம நீ கொண்டாட்டி தான் உன்னை சேரவே மாட்டேன், நீ என் புருஷன் தான் உன்னோட சேர, இது இஸ்லாத்துல கிடையாது. அந்த அக்ரிமெண்ட்டை நீங்க நிறைவேற்றிருக்கு தான் கல்யாணமே தவிர இதுல என்ன எல்லாம் டைம் கொடுக்கறான், ஒரு கோபதாபத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லிமிட்டை கொடுக்கறான். கோபமா இருந்துட்டு போ, பாரதூரமான சம்பவமே நடந்துட்டு போகுது. 4 மாசம் 4 மாசம் அதிகம் தான். 4 மாசம், அது 4 மாசம் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு போய் சேர்ந்துக்கலாம். அதிகபட்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கெடு என்ன, 4 மாசம் நல்லா சொல்றான். இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த ஒரு சரத்தை நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் நிறைவேற்றுகிறார்களா? கல்யாணம் பண்றான், 10வது நாள் சவுதி அரேபியாவுக்கு போறான், கல்யாணம் பண்றான், 1 மாசத்துக்கு போய் போயிடுறான், மனைவி இங்க, கணவன் அங்க. அப்ப இது 2 பேருமே குற்றவாளியா இருக்கிறாங்க. என்ன குற்றவாளி?
இவளும் நச்சரிக்கிறா. என்ன நச்சரிக்கிறா? நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணோம், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம புருஷனும் சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் பக்கபலமா இருக்கணும், அதுக்கு தானே கல்யாணம் பண்ணணும். அதை விளங்காம இவ என்ன பண்றா, அவனுடைய சக்திக்கு மேல ஆசைப்படுறான். அவன் சம்பாத்தியத்தை கொண்டு சோறு போட முடியும், அவனுடைய சம்பாத்தியத்தை கொண்டு நல்லது கெட்டது செய்ய முடியும். இவன் என்ன பண்றா, எனக்கு நீ இந்த இது பத்தாது, எனக்கு என்ன வேணும், பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு நல்ல பிளாஸ்மா டிவி வேணும், பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஏசிலாம் போடணும், பக்கத்து வீடு மாதிரி எனக்கு பெரிய வீடா இருக்கணும், அங்க இருக்கிற மாதிரி நிறைய புடவைகள்லாம் இருக்கணும், அவங்க 200 பவுன் போட்டிருக்கிறான், எனக்கு அது மாதிரிலாம் வேணும் அப்படின்னு அவன் நச்சரிச்சு இந்த அக்ரிமெண்ட்டை தொலைச்சு நாசமாக்கிட்டு தொலைஞ்சு போனாலும் போ, எனக்கு வேண்டியது காசு, இதுக்கு தானே ஓடுறான். ஆசைப்பட்ட ஒரு ஆம்பளை ஓடுவான், வீட்டுல புண்டாட்டி உள்ளோட சந்தோஷமா இருக்கத்தானே ஆசைப்படுவான். வீட்டுக்குள்ள இருக்கிற நச்சரிப்பு தாங்க இயலாம அவன் என்ன செய்யறான், வெளிநாட்டுக்கு விரட்டப்படுகிறான். அப்ப இந்த வெளிநாட்டுக்கு விரட்டுறீங்களே, இது அக்ரிமெண்ட் மீறின ஒரு செயல் இல்லையா? கல்யாணத்தை இதுக்கு தான் பண்ணுனீங்க, அப்ப கல்யாணம் பண்ணாம இருங்க, வீட்டுல உங்க அம்மா வீட்டுல இருக்க வேண்டியதானே. அப்ப கல்யாணம் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்ல நீங்க வந்த பிறகு என்ன பண்றீங்க, உலகத்தினுடைய ஆசை, அளவுக்கு மீறின ஆசை, அடுத்தவர்களை பார்த்து அதே மாதிரி வாழணும் என்கிற ஒரு எண்ணம், இதான் காரணம். திங்கிறதுக்காக யாரும் வெளிநாட்டுக்கு போறது இல்ல, சாப்பாட்டுக்கு இந்த நாட்டில் சம்பாதிக்க இயலும், வளமா இருக்கிறதுக்கு தான் ஓடுறான். பெருசா சம்பாதிக்கணும், பயங்கரமான ஒரு உச்சநிலை அடையணும், அதுதான் ஓடுறான். ஓடுற அந்த 2 பேரும் சேர்ந்து ஓடு, அது மாதிரி உனக்கு வசதி இருந்தா போ. 50,000 60,000 1 லட்சம் சம்பளம் வாங்கினா பொண்டாட்டியும் கூட்டிட்டு போய் சந்தோஷமா இரு, அதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனா நமக்கு முடியுமா? நம்ம தான் கை நாட்டு பேர் வழி மாதிரி வந்துட்டோமே. பொம்பளை எல்லாம் படிக்குது, ஆம்பளை படிக்காத ஒரு சமுதாயத்தில் என்ன வேலை கிடைக்கும் உங்களுக்கு? பொம்பளை எல்லாம் டிகிரி ஹோல்டர் ஆகுது, இவன் 8-10 ஓட அரபு நாட்டுக்கு, அப்ப 3000 ரூபாய் சம்பளம். அவன் உங்களுக்கு இந்த நாட்டில் அவன் தான் எஜமானா இருக்கிறான், அந்த நாட்டில் இவன் தான் எஜமானா இருக்கான். யாரு எவன் இந்த நாட்டில் நமக்கு மேல இருந்து ஆதிக்கம் செலுத்துறானோ அவன் தான் அங்கேயும் படிச்சுட்டு வர்றான், ஒரு டெக்னீஷியனா வர்றான். 50,000 60,000 சம்பளம் வாங்குற சூப்பர்வைசரா யார் இருக்கிறான்? இந்த நாட்டில் எந்த அதிகாரிகள் நமக்கு மேல ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அங்கே அவன் தான். நீ ஒரு லேபர், தாறு ஊத்துறது, ஜல்லி அள்ளி கூட்டுறது, டேபிள் துடைக்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது, பயங்கரமான வேலைகளுக்கு போற. அப்ப இந்த மாதிரி வேலைக்கு போன பொண்டாட்டி கூட்டு போக முடியுமா? அப்ப நல்ல சம்பளம் இருந்து மனைவியோட போறதா இருந்தா தப்பு கிடையாது. என்ன பார்க்கிறோம், இந்த உலகத்தினுடைய பொருளாதார ஆசை இந்த அக்ரிமெண்ட்டை மீற வைக்கிறது. இவன் என்ன செய்யணும், முடியாதுன்னு சொல்லணும். மனசால் 2 பேரும் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. 2 பேரும் கணவன் மனைவி பிரிந்த பிறகு இவனும் போய் சுத்தமா இருக்க முடியுதா? ஒன்னு உடலாலே சுத்தம் இல்லாம போய் விடுவான், அல்லது மனசாலையா சுத்தம் இல்லாம போயிடுவான். இவளாவது சுத்தமா இருக்க முடியுமா? மனசால எங்கி கொண்டிருப்பால், சில நேரத்தில் சிலிப்பாய் உடலாலையும் தப்பாக போயிட வாய்ப்பு இருக்குது. அதை பத்தி எல்லாம் ஒரு பயம் இல்லாம, அச்சம் இல்லாம, எனக்கு தேவை பணம் தான், எனக்கு தேவை காசு தான், ஊருக்கு வாழ்றது, அத தனக்கு வாழ்வது கிடையாது. இவங்கெல்லாம் உனக்குள்ள நீ வாழணும், உன் தேவைக்குள்ள வாழணும். இவங்க வாழ்வதெல்லாம் யாருக்கு வாழ்றாங்க? அடுத்தவனுக்கு வாழ்றான். அவன் மாதிரி நான் இருக்கணும், அவன் மாதிரி நான் இருக்கணும் ஒரு கொள்கையா? நீ சந்தோஷமா இருக்கணும் ஒரு கொள்கையா? பழமொழி கப்ப வழக்கமாறா இருந்து கட்ட வழக்கமாறா இருந்தாலும் கப்ப வழக்கமாறு. அந்த மாவட்டங்கள்ல வெளிநாட்டை கப்பல்மாங்க, கப்பல்ல இருக்கிற கப்பலுக்கு போன மச்சான்லாம் பாட்டு படிக்கிறாங்க இல்ல, கப்பல்னா வெளிநாட்டுன்னு அர்த்தம். அந்த மாவட்டங்களை வெளிநாட்டுக்கு புருஷமார்களை அனுப்பக்கூடிய மாவட்டங்கள்ல என்ன பழமொழி? கட்ட விளக்கமாறு இருக்க, அது கூட ஃபாரின் விளக்கமாறா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்தா நீ எப்படி உருப்பட முடியும்? அப்ப இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புவது என்பது எதுக்கு தான்? இதுக்கு தான், அந்த அக்ரிமெண்ட் மீறுவதற்கு தான். இந்த உலகத்துல மத்தவங்க மத்தியில நாங்க பெருசா நிக்கணும், அவங்களோட அதிக நகை போடணும், அவங்களோட உயர்ந்த ஆடைகள் அணியணும், அவங்க வீட்டோட ஒரு அடியா நம்ம வீடு பெருசா இருக்கணும், இதான அர்த்தம். அப்ப இது என்ன கல்யாணம் நீங்க பண்றீங்க? இப்ப ஒருத்தரா இந்த ஒப்பந்தத்தை ஒழுங்கு நிறைவேற்றுறீங்களா? அப்ப இந்த மாதிரி ஊருக்குள்ள இருந்தாலும் 4 மாசம் என்ன செய்யறான்? 4 மாசத்துக்குள்ள சேர்ந்துக்கண்டு எல்லாம் சொல்றான். அல்லா மேல சத்தியம் பண்ணி சேர மாட்டாண்டாலும் மரியாதை போய் 4 மாசத்துல போய் சேருங்கிறான். நீ 4 வருஷமே கிடக்குற, இது என்ன நியாயம்? இது யார், இந்த ஒப்பந்தத்தை யார் நிறைவேற்றுறது? இவர்கள்லாம் எப்படி எந்த ஒப்பந்தத்தை உறுதியாக நிறைவேற்றும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ, கட்டும் உடன்படிக்கை என்று சொல்லுகிறதோ, குர்ஆன் சொல்லுகிறது மீசாக்கன் கலீலா, கடுமையான உடன்படிக்கை என்று குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ நிறைவேற்றுவதிலேயே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த உடன்படிக்கை கல்யாண உடன்படிக்கை. அதையே நம்ம மீறுகிறோம். இது ஏன் தப்பு என்று கூட நமக்கு தெரிவது இல்லை, இது பாவம் என்று கூட நம்ம உணர்வது இல்லை. அந்த வெறுமனே காசு பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று இருந்தால் இங்க என்னென்ன கேடுபாடுகள் நடக்கிறது, என்னென்ன மோசமான விளைவுகள் ஏற்படுகிறது.
என்னென்ன அசிங்கங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது? நம்ம எப்ப இந்த அக்ரிமெண்ட்டை மீறுகிறோமோ அல்ல பலவிதமான கேவலங்களை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனால இந்த பொருளாதாரத்தை வேணும், பணம் வேணும், கண்டிப்பா வேணும், பணம் சம்பாதிக்க வேணும். ஆனா இந்த கடமையெல்லாம் செஞ்சுட்டு தான் அதை பார்க்கணும். இந்த கடமைகளை எல்லாம் புறக்கணிச்சுட்டு பணம் நமக்கு தேவையில்லை. மனைவியை பிரிஞ்சாதான் சம்பாதிக்கணும், அந்த பணம் எனக்கு தேவையில்லை. புருஷனை பிரிஞ்சாதான் வசதியா இருக்க முடியும்னா அந்த வசதி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கணும். அல்லாட்டி நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க. இந்த ஒப்பந்தம் பண்ணுனீங்க, கல்யாணத்துல கையெழுத்து போட்டிய, அதை செஞ்சியா? அல்ல இதெல்லாம் கேட்க மாட்டான். அப்ப இபாதத்துக்காக வேண்டி ஒருத்தர் வந்து மனைவியோட சந்தோஷமா இருக்கிறன்னு அதை அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க. அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சேர மாட்டேன்னு சொல்லிட்டு சேராம இருக்கிறாரு. அவர் அல்லாஹ் கண்டிச்சு என்ன செய்யறான்? 4 மாசம் மரியாதை போய் சேருங்க. அல்லாஹ்வை இழுத்த பிறகு அப்ப அல்லாஹ்வை இழுக்கிறத விட பணம் பெரிய விஷயமா? அல்லாஹ்வை இழுத்து சொல்றதை விட நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி மனைவி விட்டு பல வருஷங்கள் பிரியலாமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆண்கள் பெண்களும் உறுதிப்பாடு எடுக்கணும். நாம எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு உள்ள நின்று தான் சம்பாதிக்க வேண்டும். எந்த அக்ரிமெண்ட்? ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், இணைந்து இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதை செய்து கொண்ட நிலையில் தான் மேற்கொண்ட வசதிக்கு நாங்கள் ஆசைப்படுவோமே தவிர இதை இழந்துட்டு இதையெல்லாம் அனுபவிக்க முடியாத 95 வயசுல ஊர்ல வந்து கடந்து என்னத்துக்கு நீ ஆக போற? எப்ப மனைவி மக்களோட இருக்கிறான்? 65 வயசுல மனைவியோட இருக்கிறாங்கிறான். இது இந்த என்னத்துக்கு ஆக போகுது? 50 வயசுல இருந்து மனைவியோட இருக்க போறேன்னு வர்றான். முடிச்சு விட்டு எல்லாம் உடம்புல உள்ள இளமை வீரியம் எல்லாம் இழந்த பிறகு வீட்டுல வந்து இருக்கிறேங்கிறான். முதல்ல இந்த மனமாற்றம் நமக்கு ஏற்பட வேண்டும். அப்பதான் நம்ம பிள்ளைகளை கவனிக்க முடியும், படிக்க வைக்க முடியும். வெறுமனே இந்த தாய்மார்கள் மாத்திரம் பிள்ளைகளை கண்காணிச்சது தருதலை பிள்ளைகளாக வளர்க்கப்படுற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இருக்கிறாண்டு ஒரு அச்சம் இருந்தா தான் பிள்ளைகள் கூட ஒழுங்காக வளரும். பல குடும்பங்கள்ல தகப்பன் இல்லாமல் வளர்க்கப்படுற அனாதை பிள்ளைகள் மாதிரி வளர்க்கப்படுகிற காட்சியெல்லாம் அதனுடைய விளைவாக நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஒப்பந்தங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம் என்ன? கல்யாண ஒப்பந்தத்தில் முதன்மையானது சேர்ந்து இருப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷம் கொடுப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. அதுக்கு சந்தோஷம் 75 வயசுல சந்தோஷம் கொடுக்க இயலாது. சந்தோஷம் கொடுக்க எப்ப தேவை இருக்கிறதோ அந்த அந்த பருவ காலங்களில் நீங்கள் சந்தோஷம் கொடுக்க வேண்டும், சந்தோஷம் பெற வேண்டும். இல்லைன்னா இந்த அக்ரிமெண்ட்டை நீங்க மீறுறீங்க. கல்யாணம்ங்கிற அந்த அக்ரிமெண்ட்ல பொய் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க என்று அல்லாஹ் விசாரிப்பான். திருமணத்தில் இன்னும் நிறைய ஷரத்துகள் இருக்கிறது. இது மட்டும்தானா? கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வரங்களை பார்க்கலாம்.